அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் புதனின் உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் சஞ்சரிக்கும் போது பல சிரமங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவார். ஆனால் அதே சமயம் கன்னிராசியின் உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய புதனின் உச்ச வீடும் ஆட்சி வீடுமாக இருக்கக்கூடிய கன்னிராசியை விட்டு விலகக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனின் ஆட்சி வீடும் சனியின் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய துலாம் ராசியில் நுழையக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஆசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருப்பவர் என்றால் அது வித்யாகாரகரான புதன். அவரின் ஆட்சி வீடும் உச்ச வீடுமாக இருக்கக்கூடிய கன்னிராசியில் சஞ்சரிப்பதை காட்டிலும் செவ்வாயின் சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான துலாம் ராசிக்கு மாறுவது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானம் ஆகிய 12ஆம் இடத்திற்குள் மாறக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. பொதுவாக அஷ்டமஸ்தானத்திலும் ஜென்மராசியிலும் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மையை நிச்சயமாக எதிர்பார்க்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம் மன நிம்மதியையும் நிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. அந்த இடத்தில் மிகவும் வலுவாக பலம் பொருந்திய அமைப்பிற்கு ராசியின் அதிபதியான செவ்வாய் வருவது என்பது நிச்சயமாக சிறப்பான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனது பார்வையில் கை கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் இருப்பதை காட்டிலும் சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்குள் மாறியிருக்க கூடிய இந்த தருணம் என்பது விரயஸ்தானம் என்றாலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கும் ஒரு தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறார். ஆனால் அதே வேளையில் விரயஸ்தானம் என்பதால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் அலைச்சல் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கி கொள்ள முடியும். ஏனென்றால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி மட்டுமல்ல, அவர் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக பார்க்கப்படுகிறார். அவர் மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் நுழைவதால் இந்த வேளையில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்களுக்கு வித்திடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக ராசியின் நாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் அவர் ராசியின் அதிபதி மட்டுமல்ல, ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமாக இருப்பதால் அவர் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேலை என்பது விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் வருமானம் உயரும் தருணமாகவும் அமைய போகிறது. வீடு கட்டுதல் அல்லது வீடு வாங்குதல் பற்றிய முயற்சிகளுக்கு மிக சிறப்பான நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் தருணமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உரிய அங்கீகாரமும் உரிய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் முன்னேற்ற பாதையில் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய செவ்வாய் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. பொதுவாகவே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் மிக அதீத பலத்துடன் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விரயத்தில் அமர்ந்தாலும் அதிரடியான மாற்றங்களை இந்த தருணத்தில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. குறிப்பாக சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்ததால் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக கைகூடுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மங்களக்காரகன் பூமிக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது
நவ கிரகங்களிலேயே குரு மற்றும் சனி ஆகிய 2 வலிமை வாய்ந்த கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக இருப்பவர் செவ்வாய் மட்டும்தான். 9 கிரகங்களில் இந்த 3 கிரகநிலைகளுக்கு மட்டும்தான் சிறப்பு பார்வை உண்டு. அந்த வகையில் செவ்வாய் சனியின் பார்வை ஏற்படாத இந்த தருணம் மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் அற்புதமான தருணமாக அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் 3, 6, 7 ஆகிய இடங்களை பார்க்கிறார். வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் உறுதியாகவே அவை தடை தாமதமின்றி காரிய தடையின்றி எளிதில் வெற்றி பெறக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான வெற்றிகளை சிறப்பாக பெறும் தருணமாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக செவ்வாயின் மீது கிடைப்பதால் குரு மங்கள யோகம் விதமாக கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபமான மங்களகரமான காரியங்கள் நிறைவாக கைகூட போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான காரியங்களை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை விருச்சக ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பை உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த வேளையில் 6ஆம் இடமான ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். மறைமுகமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தையும் பார்ப்பதால் பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் தடைதாமதமின்றி எளிதில் கைகூடும். மிக பெரிய அளவில் சிக்கல் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை கூட சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் விருச்சக ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல சுப நிகழ்வுகள் விரயங்களை சுப நிகழ்வுகளாக மாற்றி கொடுக்க போகிறது. அலைச்சல், பணிச்சுமை அதிகரித்தாலும் பொறுப்புகள் உயர்ந்தாலும் இந்த தருணத்தில் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக அமையும் அற்புதமான வேலையாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாகவும் இனிமையாகவும் கைகூடும் வேலையாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான முடிவுகளையும் துணிச்சலாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை சந்திப்பதோடு மட்டுமல்லாது கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரும் இனிமையான தருணமாக அமைகிறது. விளையாட்டுத்துறை, விவசாயத்துறை, மருத்துவத்துறை, காவல்துறை போன்றவற்றில் மிக பெரிய அளவில் சாதனைகளை புரியக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் தசாபத்திகள் வலுவாக இருப்பின் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் செவ்வாயின் தினமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் நினைப்பதை காட்டிலும் பல அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில்